ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியே சரணம். ஸ்ரீ ராமபிரான் துணையருள் கொண்டு அனைவருக்கும் வாழ்விலே அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெற்று வாழ்விலே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என கூறிக்கொண்டு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கும்பராசி அன்பர்களுக்கு குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும், குரு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்ற பல்வேறு மனக்குழப்பத்திலே ஆழ்ந்து இருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு. ஆகையால் இந்த குரு பயிற்சி இந்த 2024 ராகுகேது பயிற்சிகளோ சனி பயிற்சிகளோ அல்லாமல் வெறும் ஒரு குரு பயிற்சி மட்டுமே இருக்கிறது. இந்த குரு பயிற்சியாவது நமக்கு நன்மை பயக்குமா என்ற மன ஆதங்கத்தில் விடியலை தேடி கிழக்கு நோக்கி, கிழக்கு வானிலை விடிவெள்ளி வராதா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்ன சொல்ல போகிறார்? வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ஒரு அமைதி சொர்பமாக காட்சி தருவாங்க. தங்களை தாங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய குணாதிசயங்களை கொண்ட அன்பர்கள் யார் என்று கேட்டால் கும்பராசி அன்பர்கள். சர்வ நிச்சயமாக தினைக்கும் அதிகப்படியான ஆசைகளையும் அதிகப்படியான மோகங்களையும் அதிகப்படியான சுபபோகங்களையும் அனுபவிக்க வேண்டும். கஷ்டங்கள் என்றாலே என் கண்ணுக்கு தெரியக்கூடாது என்கின்ற ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள். தாங்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் முதன்மையாக தன்னைத்தானே பாராட்டி கொள்ளும் அன்பர்கள் யார் என்று கேட்டால் கும்பராசி அன்பர்கள். முகத்திற்கு கண்ணாடிக்க முன்னே நின்று தன் அழகை தாங்களே ரசித்து, உன்னை போல் வீரன் இந்த உலகத்தில் இல்லை, உன்னை போல் ஒரு அழகன் இந்த உலகத்தில் இல்லை என்று தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டும் தங்களை தாங்களே வாழ்த்தி கொண்டும் ரசித்து கொண்டும் இருக்க அன்பர்கள் யார் என்று கேட்டால் கும்பராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட அன்பர்கள் எப்பொழுதுமே சடனாக ஒரு வார்த்தைகளை தன்னுடைய மனதிற்குள்ளே இறுக்கமாக வைத்துக்கொண்டு நிதானமாக கையாளக்கூடிய குணாதிசயங்களை கொண்ட கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் ஒரு முகமலர்ச்சியாகவும் காட்சி அளிப்பார்கள். அதிகப்படியான வீட்டிலே பல வறுமைகள் இருந்தாலும் எங்கள் ஊரில் நாங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய அன்பர்களும் அவர்கள்தான். அதே போல் பெரிய ராஜாவாக இருந்தாலும், பெரிய மந்திரியாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும் நான் ஒரு சாதாரண சாமானிய மனிதன் தான் என்று சொல்லக்கூடிய அன்பர்களும் அதே கும்பராசி அன்பர்கள் தான். இந்த இரு நிலைகளில் இருக்கு என்றால் இல்லை என்றும், இல்லை என்றால் இருக்கு என்றும் இரு குணங்களை கொண்ட, இரு மனங்களை கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே குடும்பத்திற்காகவே அதிகப்படியான நேரங்களை ஒதுக்கி குடும்பத்திற்காகவே சக்கரமாக குடும்பத்திற்காக தன்னுடைய இல்லத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஓடாய் தேயும் அன்பர்கள் யார் என்று கேட்டால் கும்பராசி அன்பர்கள். தன்னுடைய முழு வருமானத்தையும் தன்னுடைய முழு உடல் உழைப்பையும் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவிடுவார்கள் என்று சொன்னால்
மாற்று கருத்திற்கு இடம் இருக்க முடியாது. ஆழ்ந்த சிந்தனைகளை கொண்டவர்கள், ஆழ்ந்த அறிவை கொண்டவர்கள். எப்பயுமே ஒரு பாடல் வரியை நீங்கள் பார்க்கலாம். ஆறும் அது ஆழம் இல்லை, அது சேரும் இடமும், அது சேரும் கடலும் ஆழம் இல்லை. ஆழம் எது ஐயா, அந்த பொம்பளை மனசு தான் ஐயா என்ற பாடலை வரிகளுக்கு கும்பராசி அன்பர்களின் மனதிலே உள்ள ஆழத்தை அளக்க முடியாது என்பது அந்த பாடல் வரி இந்த கும்பராசி அன்பர்களுக்குத்தான் பொருந்தும். எந்த ஒரு பெரிய ரகசியத்தையும் பெரிய காரியத்தையும் கொடுத்தாலும் ரகசியங்களை காக்கக்கூடிய அன்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி அன்பர்கள். அதை வெளிப்படைத்தன்மையாக அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய பேச்சு என்பது ஒரு சரளமான பேச தொடங்கினாங்கன்னா சரவெடியை போல பொங்கி எழக்கூடிய, அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சொல்ல வந்த கருத்தை பயப்படாமல் சொல்லக்கூடிய அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். காரங்களையும் அதே போல் குளிர்ச்சியான பொருட்களையும் அதிகமாக விரும்பக்கூடிய அன்பர்கள். அதே போல் இவருடைய தாய் தந்தையர் வீட்டில் எப்பவுமே தனத்துக்கு குறைவு இருக்காது. பிறந்த வீட்டிலே சுபகட்சமாக வாழ்ந்து பிறந்த வீட்டிலே கஷ்டங்களை பட்டாலும் கூட அன்னத்திற்கும் சொர்ணத்திற்கும் ஒரு குறைவில்லாமல் வாழ்வார்கள். ஏதோ என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு நிலையில் இவங்க அந்த கஷ்டங்களை கடந்து சுகமாக வாழக்கூடிய அன்பர்கள். அள்ளி கொடுப்பதிலே அள்ளி கொடுக்கவா கிள்ளி கொடுக்கவா. ஒரு வீட்டில் உங்ககிட்ட ஒரு நண்பர் உதவி கேட்டால் அந்த நண்பர்களிடம் இந்த கும்பராசி அன்பர் சொல்ல அள்ளி கொடுக்கத்தான் மனம் உள்ளது, என்ன செய்ய அன்பரே, என்னிடம் கிள்ளி கொடுக்கும் அளவுதான் தனம் உள்ளது என்பதால் இதை வைத்து கொள்ளுங்கள், பிறகு பார்த்து கொள்வோம். இதனுடைய பொருள் கும்பராசி அன்பர்களிடம் தங்களுடைய நண்பரோ அல்லது தோழமை நண்பரோ அல்லது தொழில் மூலம் நண்பரோ ஒரு உதவி கேட்டால் அந்த உதவியை முழுமையாக கொடுத்தருள மாட்டார்கள். அவர்கள் கேட்கும் பகுதியிலே கால் பகுதி தான் கொடுத்து தன்னுடைய நிலைமையை சொல்வார்கள். அதுவும் அந்த வார்த்தையை அந்த நண்பர்களும் நம்புவார்கள். ஏன் என்று கேட்டால் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை அப்படி எப்பவுமே ஒரு குணச்சித்திரத்தோடும் ஒரு மன மகிழ்ச்சியோடும் மன மலர்ச்சியோடும் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். வாழ்க்கையிலே நம்ம ஒரு பிறந்த ஒரு உயர்ந்த நிலையை கண்டிப்பாக அடைய வேண்டும் என்ற பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய அன்பர்கள். ஏழையாக பிறந்தாலும் படிப்படியாக உயர்ந்து சிகரத்தை தொட வேண்டும் என்ற மனநிலையை கொண்டவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். எப்பவுமே சபையில் கும்பராசி அன்பர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த கும்பராசி அன்பர்கள் அந்த விழாவை நடத்தக்கூடிய அன்பர்கள் கூட ஒரு சாதாரண உடையிலும் சாதாரணமாக வந்திருந்தாலும் கூட இந்த கும்பராசி அன்பர்கள் அந்த விழாவிலே இவர் முக்கியத்துவம் வாய்க்கவில்லை என்றாலும் கூட இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு விழாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு சொற்பொழிவாக இருக்கட்டும் அல்லது ஒரு மேடை பேச்சாக இருக்கட்டும் ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் அந்த பகுதியிலே இவர்கள் இவருடைய ஆடை அலங்காரங்களும் இவருடைய ஜொலிப்பு என்பது பிரதிபலிக்கும். இவர் தான் அந்த விழாவை எடுத்து நடத்தக்கூடிய அன்பரை போல காட்சியளிப்பார். அப்படிப்பட்ட குணங்களையும் அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தையும் கொண்ட அன்பர்களுக்கு தற்போது 2022 இருந்து விரய சனி, தற்போது ஜென்ம சனி,
நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த ஜென்ம சனி வந்துட்டு இப்போ தான் வந்து 5 மாத காலங்கள் கடந்து உள்ளது. இன்னும் 2 வருடங்கள் 1 மாதங்கள் இந்த ஜென்ம சனியை கடந்தாக வேண்டும். என்று கேட்டால், இந்த ஜென்ம சனி என்பது இந்த ராசி அதிபதியே ஜென்மத்திலே அமர்ந்து யோகத்தை செய்து கொண்டிருக்கார். அதாவது சனி பகவான் இருக்கும் இடம் வளரும், பார்க்கும் இடம் கெடும் என்பது ஒரு பழமொழி. சனி பகவான் இருக்கும் இடம் வளரும் என்ற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 7.5 சனியாக வரும்பொழுது 3 ராசிகளை கடக்கும்போது 7.5 சனி, அது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வரும்போது விரய சனியாகவும், உங்கள் ராசியிலே வரும்பொழுது ஜென்ம சனியாகவும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செல்லும்போது விரய சனியாகவும், அதாவது பாத சனியாகவும் வரும். இதில் வந்துட்டு 4 பாரியாயங்கள் உள்ளது, 4 சுற்றுகள் உள்ளது. அந்த 4 சுற்றுக்கும் வெவ்வேறு நிலைகள் உள்ளது. அந்த வெவ்வேறு நிலைக்கும் வெவ்வேறு பலன்கள் உள்ளது. பொதுவாகவே வந்து 7.5 சனி கெடுபலன் தருமா என்று கேட்டால், பொதுவாக வந்துட்டு 7.5 சனி வந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் ஒளி பிறக்கும். அவனுடைய வாழ்வியல் தத்துவம் அவனுக்கு புரியும். நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், எதற்காக இது நடக்கிறது என்று கேள்விக்கு விடை கொடுக்கக்கூடிய காலம் எதுன்னு கேட்டோன்னா 7.5 சனி. 7.5 சனி நடந்தால்தான் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் உள்ளதா, அல்லது திருமணம் நடக்குமா, உங்களால் பொருளாதார நிலையிலே முன்னேற்றம் ஏற்படுமா, அல்லது உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவை பாவ கணக்கை கழிக்கப் போகிறீர்களா, யோகத்தை பெறப் போகிறீர்களா என்றெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இந்த 7.5 சனி காலத்தில் ஒருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும். அதற்குண்டான காலகட்டத்திலே அதற்குண்டான, அதாவது காலதேசம் யுக்தி வர்த்தமானம் என்ற ஜோதிட வாக்குக்கு காலத்திற்கேற்க, நேரத்திற்கேற்க, இடத்திற்கேற்ப பழகும் பொருட்களுக்கேற்ப இப்போதை வந்துட்டு பல்வேறு நிலைகளில் மாறுபடும். அப்போது இந்த 7.5 சனி காலம் என்பது வயதிற்கேற்ப பலன்களை மாற்றி தரும். 12 வயதிலிருந்து வயிற்றில் உள்ள சிசு முதல், வயிற்றில் பிறக்காத சிசு முதல் 12 வயது வரைக்கும் ஒரு 7.5 சனி காலத்தில் பிறக்க போகுது ஒரு குழந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்திருக்கு. வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு 7.5 சனி தொடங்கி இருக்கிறது. அது வந்து ஒரு 12 ஆண்டுகள் பெற்றோரை பாதிக்கும். 12 வயதிலே 7.5 சனி தொடங்கிறது. 12 வயதிலே 7.5 சனி தொடங்கிறது. அந்த 12 வயதிலிருந்து 42 வயது வரைக்கும் அந்த பிள்ளையை பாதிக்கும். அந்த பிள்ளையை பாதிக்கும்னா, அந்த 42 வயதில் அவனுடைய 12 வயதிலிருந்து 42 வயது வரைக்கும் அந்த குழந்தை ஆடவனாகி முதுமையை, அதாவது நடுத்தர வயதை தொடும் வரை இந்த காலகட்டங்களிலே கல்வி சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு கொடுக்கும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு கொடுக்கும், தொழில் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பை கொடுக்கும். திருமணத்தில் கூட வந்துட்டு திருமணமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆன போதிலும் இதில் பெரிய இழப்புகளை தரும். ஒரு சொல்லன்னா துயரங்களை, பல துன்பங்களை, துயரங்களை கொடுத்து, ஏன் பிறந்தோம், ஏன் பிறந்தாய் மகனே, நாம் ஏன் பிறந்தாய் என்ற பாடலை நினைவுபடுத்தும் வண்ணமாக இந்த 12ஆம் வயதிலே தொடங்கும் 7.5 சனி 42 வயது வரைக்கும் தொடங்கும், முடியும். இது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான நிலையா என்று கேட்டால் நிலை இல்லை. அப்போது 42, இப்போது 25 வயதில், 30 வயதில் வந்து ஒரு 25 வயதில் உங்களுக்கு 7.5 சனி வர்றது. அப்போ 25 வயதில் 7.5 சனி, 24 வயதில், இப்போது 22 வயதிலிருந்து 52 வயது வரைக்கும் 7.5 சனி தொடங்கும் காலம்தான் ஒரு ஜாதகருடைய யோகமான காலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து முதல் சுற்று. அப்படின்னா முதல் சுற்று எல்லாருக்குமே சென்று இருக்கும். ஜாதகர் பிறக்கும்போது முதல் சுற்றோ அல்லது முதல் சுற்று முடிந்து 2வது சுற்று முடிந்திருக்கும். 2வது சுற்றிலே இருப்பார்கள். இது வந்து பொங்கு சனி. இந்த காலகட்டத்திலே அன்பர்களுக்கு திருமணம் நடப்பதற்கும், வேலை வாய்ப்புகள் அமைவதற்கும், வீடு வாசல் அமைவதற்கும்,
புத்திர பாக்கியம் கிடைவதற்கும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து நிலையாக வாழ்வதற்கும் ஒரு யோகமான காலம். இந்த 2ஆம் சுற்று நடக்கும் பொழுதுதான் வந்துட்டு யோகத்தை தரும். இது வயது அடிப்படையிலும் மாறி வரும். 12 வயதில் தான் வந்துட்டு ஒருத்தருக்கு ஏழரை சனி தொடங்கும். அதே போல் 5 வயதில் வேலை சனி. எந்தெந்த ராசிக்கு எப்படி ஒரே ராசி அந்த குழந்தைகளின் ஒரே ராசியாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் பிறப்புக்கு ஏற்ப சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ ஒரு ஜனனகால ராசியிலிருந்து 3 ராசிகள் தள்ளி இருந்தால் கிட்டத்தட்ட 22 வயது கடந்த பிறகு தான் சரியாக ஏழரை சனி தொடங்கும். அது முதல் சுற்று. அதில் யோகமான காலம் என்று சொல்லலாம். ஆனால் படாத துன்பங்களை பட வேண்டும். இப்படி பல்வேறு நிலைகள் இந்த சனி பகவான் பாதிப்பையும் யோகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பார். அதே இப்போ ஆன்மீக சுற்றத்தையும் தந்து கொண்டிருப்பார். அது மேலே மரணத்தையும் தந்து கொடுவார். அப்போ ஒரு சுற்று என்பது 30 வருடங்கள், 2 சுற்று என்பது 60 வருடங்கள், 3 சுற்று என்பது 90 வருடங்கள், 4 சுற்று என்பது 120 வருடங்கள், ஒரு பாரியாயம் என்பது 30 வருடங்கள். அந்த பாரியாயம் என்பது 30 வருடங்கள் ஜாதகருக்கு என்ன செய்ய போகிறோம். இது மங்கு சனி. 2வது பாரியாயம் 30, அது 60 வருடங்கள். இது பொங்கு சனி. 90வது 3வது சுற்று 90வது வயது, அதாவது 90 வயது. இது மரண சனி. அந்த 90 வயதிலிருந்து 4வது சுற்று 120 வயது கடக்கும்போது இது மோட்ச சனி. இந்த மாதிரி நிலைகளில் பல்வேறு ராசியில் இங்கே ஜனகாலம் ஆகும்பொழுது இந்த ஏழரை சனி நல்லது செய்ய போகிறதா, தீமை செய்ய போகிறதா, அல்லது யோகத்தை செய்ய போகிறதா, பல்வேறு நிலைகளில் இந்த ஏழரை சனி வேலை செய்யும். அப்படிப்பட்ட பொத்தாம் பொதுவாக நம்ம சனி பகவானை பார்த்துட்டு பயப்படுவது, அவரை பார்த்து மிரளுவதும், அவரை பார்த்து அவர் ஒரு கொடூரமான கிரகம் என்று சொல்வதும் ஏற்றுக்க முடியாத விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்வியலை, ஒரு மனிதனுடைய ஏற்றத்தை ஏற்றி தருகிறார், உங்கள் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றி வைக்கிறார் என்று யார் என்று கேட்டால் அது சனி பகவான் தான். உங்கள் பிறப்புக்கு விடை தருவது, உங்கள் கேள்விக்கு விடை தரும் ஒரே கிரகம் யார் என்று கேட்டால் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாக இன்று தற்போது கோச்சாரத்திலே உங்கள் ராசியிலே ஜனனகால ராசியிலே பயணித்து கொண்டிருக்க. இது வயதின் அடிப்படையில் ஒருவருக்கு மங்கு சனியாக இருக்கலாம், ஒருவருக்கு பொங்கு சனியாக இருக்கலாம், ஒருவருக்கு மரண சனியாக இருக்கலாம், ஒருவருக்கு மோட்ச சனியாக இருக்கலாம். இந்த 4 நிலைகளில் அந்த 4 நிலைகளில் மங்கு சனியாக இருந்தால் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் பல சொல்லன்னா துயரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும். பொங்கு சனி என்றால் திருமணத்தையும் வேலை வாய்ப்புகளையும் புத்திர பாக்கத்தையும் வீடு வாசல் வண்டி வாகனத்தை தருவதிலும், அதே போல் உங்கள் வாழ்க்கை பொருளாதார நிலை உயர்வதிலும், உங்களுடைய அதாவது சபையிலே பொது வாழ்விலே நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த பொங்கு சனி வழிவகுக்கும். அதே போல் மரண சனியில் இருந்தீங்கன்னா மரண சனியில் 15 வருடங்கள் மரணத்துக்கு உண்டான கண்டத்தையும் நோய் நொடிகளையும் கொடுத்து இந்த 15 வயது இந்த 15 வருடங்களுக்கு மேல் இருந்தீங்கன்னா மங்கு சனியில் இந்த மரண சனியில் 2 விதமாக கொடுக்கும். முதல்ல 12 வருடங்கள் நோய்களை கொடுத்து அதற்குண்டான மரணத்துக்கு உண்டான கண்டத்தை கொடுத்து மரண பயத்தை கொடுத்து பின்பு யோகத்தை கொடுக்கும். அதே போல் இது யோகா இது மோட்ச சனியில் இருந்தீங்கன்னா 4வது சுற்று காலத்தில், அதாவது 90-80 வயதுக்கு மேலே கடந்திருக்குன்னா இது மோட்ச சனி. இவர்கள் தெய்வமாக பாவித்து அவர்களை காலில் விழுந்து வணங்கும் போது அவர்கள் நம்ம செய்த பாவங்கள், ஜாதகர்கள் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை செய்த பாவங்கள், அவர்கள் காதலை சரணாகதி அடையும் போது நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் மறையும். இப்படிப்பட்ட அவர்கள் தெய்வ கடாட்சியம் பொருந்தியவர்கள். அதாவது அந்த ஒரு குருமார்களை ஒரு குருவை வணங்குவதைப் போல, ஒரு சித்தரை வணங்குவதைப் போல இந்த 90 வயது கடந்த அன்பர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் அவர்களை சாட்சாத்தமாக அவர்கள் காலில் விழுந்து சரணாகதி அடைந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுதும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி புண்ணியங்கள் வளர்ந்து நம்மளுடைய கர்ம பாவங்கள் விலகி தர்மங்கள் வளரும், உங்களுடைய சந்ததி பிராப்தம் வளரும், உங்களுடைய புண்ணியம் வளரும், அடுத்த ஜனனம் என்பது ஒரு சுபமான ஜனனமாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு இப்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும்
ஆனால் குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:19 ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:19 மேஷராசியிலே இருந்து மேஷராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் முடிவடைந்து 1ஆம் பாதத்தை கடந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிரவேசம் செய்வதே இந்த குரு பெயர்ச்சியாக நாம் கருதி அவரை வழிபட்டு வருகிறோம். குரு இருக்கும் இடத்தை கெடுக்கும், பார்க்கும் இடத்தை வளர்க்கும். அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி, அது மட்டும் அல்லாமல் 11ஆம் இடத்து அதிபதி. உங்கள் ராசிக்கு 2க்கு 3 மறைகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே பகை பெறுகிறார். உங்கள் ராசி அதிபதி, உங்கள் 11ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்கு அவருடைய பாவகத்திற்கு 6 மறைகிறார், பகை பெறுகிறார். அது மட்டும் அல்லாமல் அவர் உங்கள் ராசிக்கு 4 அமர்கிறார். உங்களை தற்போது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லை, அது அப்படியே இருக்கும். அதே போல் உங்களுடைய புதிய முயற்சிகள், வீடு வாங்கணும், கல்வியில் ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பது ஒரு சிக்கலை கொடுக்கும். எதுவும் பெரிய வளர்ச்சிகள் இருக்காது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிய வளர்ச்சிகள் இருக்காது, எந்த மாற்றங்களும் இல்லாமல் அது ஒரு நடுநிலையாக அப்படியே இருக்கும். இப்போ எப்போ பார்க்குறீங்களோ ஒரு கட்டிய வீடு, இப்போ சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு நண்பரை பார்ப்போம், 4 வருடத்திற்கு முன்னாடி பார்த்த உங்களை நீங்கள் அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல பிறவி சார், நீங்கள் பார்த்த கண்ணுக்கு அப்படியே இருக்கீங்களா? அது போல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் ஏற்படாது. 4ஆம் இடம் என்பது வண்டி, வீடு, வாசல், வாகனம், கல்வி, ஆரோக்கியம், உங்களுடைய சுகபோகங்கள், உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய தாயார் ஸ்தானம். இந்த விஷயத்தில் எந்த ஒரு வளர்ச்சியும் எந்த ஒரு மாற்றங்களும் நீங்கள் வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க, இது விருத்தி பண்ணணும்னு கட்டுவீங்க. அதே போல் உங்களுக்கு கல்வி கட்ட அமைப்பில் உயர்ந்த நிலையில் படிக்கணும். ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்கணும், திடீர்னு டாக்டர் படிக்கணும், ஒருத்தர் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும், ஒருவர் மருத்துவத்தில் நான் டென்டல்ஸ் படிக்கணும். இது மாதிரி இரு நிலைகளை மாற்றி எடுக்கும்போது அது எதுவுமே உங்களுக்கு செயற்படாது. இந்த வருடங்கள் தாங்கள் படிக்கும் முதல்ல என்ன முயற்சி பண்ணீங்களோ, முதல்ல என்ன நிலை ஏற்படுத்தி கொண்டீர்களோ அந்த கல்வியை தொடரும் போதோ, அதே போல் அந்த வீட்டையே நீங்கள் தொடரும் போது எந்த மாற்றங்களும் இல்லாமல் நல்லா சிறந்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். இது 4ஆம் இடம் எந்த மாற்றத்தையும் தரவில்லை. குரு இருக்கும் இடம் பாழ் என்று ஒரு ஜோதிட வழக்கு, பார்க்கும் இடம் சுபம் பெறும் என்பது ஒரு ஜோதிட வழக்கு. அப்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். இது பார்க்கலாமா என்று கேட்டால் பார்க்கக்கூடாது. 8ஆம் இடத்தை பலம் பெறக்கூடாது. 8ஆம் இடத்துல தான் உங்களுடைய மறைமுக எதிரி, நீண்டகால எதிரி, அதாவது வஞ்சம் வச்சு செய்வாங்க இல்லையா, வஞ்சம் வச்சு செய்வார்கள். அதே போல் நீண்ட நாள் பகை என்பதெல்லாம் 8ஆம் இடம். அப்போது நீண்ட நாள் பகையெல்லாம் இப்போ வெடித்து உங்கள் கண் எதிரே வரப்போகிறது. அதே போல் 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். இப்போது நீண்ட நெடிய நாளாக ரொம்ப நாளாக உயிருக்கு போராடிக்கிட்டு நோய் நொடிகளோடு இருக்கிறீங்க. இன்றைக்கு மரணமோ நாளைக்கு மரணமோ என்ற நிலைகளை நீங்கள் தொடரும் போது எண்ணிக்கொண்டு இருக்கும் அன்பர்களாக, தற்போது உங்களுக்கு மோட்சம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்படுகிறது. வம்பு வழக்குகள் இருக்குது, பெரிய மாற்றங்கள் எல்லாமே இந்த வம்பு வழக்குகளில் நீண்டு கொண்டே போகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சமரசமாக நீங்கள் உட்கார்ந்து பேசும்பொழுது அந்த சமரச பேச்சு மூலமாக சுமூகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இது 6, 8 உங்களுடைய ராசி என்பது உங்கள் ராசிக்கு இந்த 5ஆம் இடம், அதாவது குருவுடைய உங்களுடைய 8ஆம் இடம் 6, 8ஆக வருவது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சதாசர்வ சண்டைசாடிகள் இதெல்லாம் மேலோங்கி நிற்கும். இந்த வம்பு வழக்கு வந்தால் அதிலிருந்து விலகி கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் பரிகாரம். அதே போல் நோய் நொடிகள் இருக்கிறது, உடனே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு பிடித்தமான மருத்துவரை அணுகி, உங்களுக்கு கைராசியான மருத்துவரை அணுகி மருத்துவம் எடுப்பதோ உங்களுக்கு ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளலாம். அதே போல் வழக்குகளை அக்கம் பக்கத்தில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் நீங்கள் அதில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பான நேரம்.
அதே போல் வந்துட்டு வம்பு வழக்கில் இருந்துச்சுன்னா வம்பு வழக்கிலிருந்து விலகக்கூடாது. அதே போல் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு போடாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த குரு பகவான் என்பதே இந்த குரு பகவான். அப்போது 5ஆம் பார்வையாக ரிஷபராசியிலே அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது, அது 6ஆம் ருணரோக சத்துருஸ்தானம் காலபுருஷனுக்கு. அது மட்டும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். அப்போ என்னென்னா வந்துட்டு ஒரே ஒன்று, உயிர் போகாது. உயிர் மட்டும் இருக்குது இல்லையா, கோமா ஸ்டேஜில் படுத்துட்டு இருப்பாங்க. உயிர் மட்டும் இருக்குங்க, வேஸ்ட்டு. மற்ற எல்லாமே எப்போ போகுமே தெரியல. அந்த மாதிரி நிலையில் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடையும் என்பதனால் வந்துட்டு அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதாவது அபரிவிதமான ஆசைகளை, அதாவது பெரிய ஆசைகளை கொடுப்பதும் இந்த 8ஆம் இடம் தான். அதாவது அபரிவிதமான ஆசை, அல்ப ஆசை, அதே போல் வந்துட்டு அளவுக்கல்லாத ஆசையெல்லாம் கொடுப்பது இந்த 8ஆம் இடம். அப்படிப்பட்ட இந்த 8ஆம் இடத்திலே நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த முதலீடு வந்துட்டு ஒரு வட்டிக்கு அதிகமாக ஆசைப்பட்டு முதலீடு பண்ணாதீங்க. அது வந்து இழப்புகளை தரும். வம்பு வழக்கு கோர்ட்டு மூலிமா வந்துட்டு உங்களுக்கு ஆபத்தை தரும். பெரிய நோய் நொடிகளை கொடுத்து அதன் மூலமாக விரயத்தை தரும். அதே போல் வந்து விபத்துக்கள் மூலிமா நடப்பதற்கும், வண்டி வாகனத்தில் நீங்கள் போகும்போது ஒரு விபத்துக்கள் நடப்பதன் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு விரயத்தை தரும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நீங்கள் நீண்ட நெடிய காலமாக வந்துட்டு ஒரு பயணம் போனீங்க, அந்த பயணத்தில் கவனமாக போகணும். அதே போல் வந்து ஒரு சண்டை சாடிகள் வந்து அந்த சண்டை சாடிகள்லேருந்து உடனே விலகிடணும். ஒரு வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கிலிருந்து தப்பித்து கொள்ள அந்த வழக்கின் நிலையை பார்த்து உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதை தொடரவும், உங்களுக்கு பாதகமாக வந்தால் அதை முடித்து கொள்வதற்கும் இந்த குரு பகவான் வழிவகுப்பார். அதை தான் வந்துட்டு உங்களுடைய முயற்சியில் தான் வந்து எல்லாமே இருக்குது. பாதகமாக சாதகமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயலாக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு பகவான் சொல்கிறார். அப்போ வந்து 8ஆம் இடத்தை குரு பகவான் வளர்த்து கொண்டு இருக்கிறார். அதே போல் வந்துட்டு உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் 7ஆம் பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார் 10ஆம் இடத்தை. அப்போ வந்துட்டு காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்போது நீங்கள் வந்து ஒரு சிறு தொழில் தொடங்கலாமா, ஒரு தொழிலில் முதலீடு பண்ணலாமா, அப்படி வந்துட்டு ஒரு பேங்க்கில் லோன் போடுறதோ, ஒரு தொழிலை வந்து முன்னிலைப்படுத்தி அதில் வந்து உங்களுடைய கையிருப்பு பணம் இருந்து போடுத்து அகலக்கால் வைப்பதோ, அதெல்லாம் வந்து பெரிய சிக்கலில் தரும், பெரிய இழப்புகளை தரப்போகிறது என்பதனால வந்துட்டு இருந்த போதிலும் 8ஆம் கடன் வாங்கி பண்ணுவது அந்த 10ஆம் இடத்தை தொழிலை விருத்தி பண்ணும், பெரிய லாபத்தை தராது. தொழில் நல்லாவே போகும், நீங்கள் வந்து தொடங்கும் தொழில் வந்துட்டு உங்கள் கையை கடிக்காமல் போகும், ஆனால் வந்துட்டு உங்களோட உடல் உழைப்பு விரயமாகும் என்பதை இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்து சொல்கிறது. அதே போல் வந்து புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதை நீண்ட நெடிய காலமாக ஒரு கர்ப்பப்பையில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அதே போல் வந்துட்டு ஒரு தீராத கடன் இருக்கிறது. அந்த தீராத கடன் எல்லாம் வந்துட்டு மறுவட்டி வாங்கிட்டு அந்த கடனை அடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்துட்டு அப்போ என்னென்னா ஒரு பெரிய சின்ன கடன் இருக்குது, அவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார், உங்களை ரொம்ப வந்து கொடுமை பண்ணுவார். இந்த கடனை கொடுத்ததான் அப்படி வந்து அந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கி ஒரு பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு அந்த கடனை வாங்கி அது இரட்டிப்பு கடனாக மாறும் இந்த காலகட்டத்திலே. அப்போ வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு தொழிலுக்கோ உங்களுடைய முயற்சிக்கோ உங்களுடைய வியாபாரத்திற்கோ கடன் வாங்கும்போது கவனமாக வாங்க வேண்டும். அதே போல் வந்துட்டு உங்களுடைய பத்திரப்பதிவை வந்துட்டு நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு நிலப்புலங்கள் இருக்குன்னா அதில் வந்துட்டு ஒரு சிக்கல் வர வாய்ப்புகள் உண்டு. அதில் வந்துட்டு பத்திரப்பதிவிலோ அது இல்லங்க வருவதற்கு வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து கவனமாக வந்துட்டு கையாள வேண்டும் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலம். அதே போல் வந்துட்டு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க வரலாம். அப்போ வந்துட்டு விரயங்களை கொடுக்க போகிறார். அப்போ விரயம் வந்துடுச்சு இல்லையா, நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து விரயஸ்தானம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையால் வந்துட்டு விரயஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ வந்துட்டு பார்க்கும் இடம், அப்போ வந்துட்டு ஆன்மீக சுற்றுலா போனீங்கன்னா நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதே போல் வெளியூருக்கு சுற்றுலா போவதற்கும், உல்லாச சல்லாப அதாவது தேனிலவு காண்பதற்கும், அதே போல் வந்துட்டு சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வதற்கும், ஆன்மீக சுற்றுலா சென்று வந்தால் உங்களுக்கு இந்த கடன் ருணரோக சத்துரு நீங்கும். அதே போல் வந்து தொழிலில் வந்து பெரிய ஆபத்து, அதாவது விபத்துக்கள் ஏற்பட்டால் அந்த விபத்திலே பெரிய இழப்பு ஏற்படாமலும், தொழில் முனைவோருக்கு அந்த தொழிலில் பெரிய பாதிப்பு ஏற்படாமலும் ஆன்மீக சுற்றுலா உங்களை பாதுகாக்கும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து இன்ப சுற்றுலா அதாவது ஒரு கொடைக்கானலோ ஒரு டூரிஸ்ட்
ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சுற்றுலாவுக்கு நீங்கள் சென்று வந்தீங்கன்னா அதில் வந்து பெரிய இழப்புகள், பெரிய விபத்துக்கள், அதன் மூலமாக வந்து விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தினுடைய மூத்த குடும்பத்தாருக்கு, மூத்த அண்ணனோ சகோதரனோ சகோதரி இருந்தால் அவர் குடும்பத்திற்காக உங்கள் பணத்தை வந்து கடனாக கொடுப்பீங்க. அந்த கடன் வந்து திரும்ப இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது போல் வந்து பல விஷயங்களில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கவனமாக இருக்க சொல்கிறது. குரு பயிற்சி என்பது கவனமாக, ஒவ்வொரு கிரகங்களும் மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும், இப்படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்தால் வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு கிரகமும் சொல்கிறது. அதனை நம்ம கருத்தில் கொண்டோம். நீங்கள் வந்துட்டு உங்கள் சாதாரண மனிதனுக்கு எதுவும் தெரியாது. இப்போ ஜோதிடர்களை அணுகி, சிறந்த ஜோதிடர்களை அணுகி இந்த காலகட்டங்கள் எனக்கு எப்படி இருக்குது, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் தொழில் முனைய போகிறேன், அல்லது நோய் நொடிகள் இருக்கிறது, எனக்கு எதிரிகள் இருக்குது, என்னோட வாழ்க்கையில் சந்தோஷமாக, கல்வியில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்குறப்போ ஒரு சிறந்த ஜோதிடரை அணுகும்போது அவர் வந்துட்டு நீங்கள் கேட்கும் கேள்விக்கு தக்க பதிலளிப்பார். அப்போ தெரியாத பட்சத்தில் என்னுடைய நம்பர் 9941816699 எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எனக்கு தெரிந்த விதிகளை மறைக்காமல் தருகிறேன். இது வந்து மறைமுக சூட்சமாக. அப்போ இந்த குரு பயிற்சி என்பது கும்பராசி அன்பர்களுக்கு வந்துட்டு 45 விழுக்காடு தான் வந்து சிறப்பாக இருக்கும். 45 விழுக்காடு வந்து சிறப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த 45 விழுக்காடும் வந்து ஒரு பூத்த மலராக பறித்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அந்த அகலக்கால் வைத்து ஒரு அவசரப்பட்டு எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த பூத்த பூ வாடி போகும். அதை நீங்கள் பறிக்கும் போதே அந்த இதழ்கள்லாம் உதிர்ந்து போகும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதோட காம்பு தான் உங்கள் கையில் கிடைக்கும். அந்த மாதிரி நிலையில் தற்போது இந்த குரு பயிற்சி இருக்கிறது அன்பர்களே. அப்போது இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு 45 விழுக்காடு யோகமான காலம். அந்த 45 விழுக்காடும் கவனமாக இருந்தால் நீங்கள் ஒரு மொட்டையே வந்துட்டு பூக்காமல் இருக்கும்போது நாளைக்கு பூக்க போதுனா இன்றைக்கி வாங்கி வச்சிங்கன்னா அது உங்கள் கைக்கு நீங்கள் அனுபவிக்க முடியும். அதே போல் வந்துட்டு நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் இப்போ பறிக்கிறப்போ அந்த செடியில் வந்து பூத்து இருக்கும் மலரை நீங்கள் பறிக்கும்போது அந்த இதழ்கள்லாம் வந்துட்டு கொட்டி கொண்டு அந்த காம்பு மட்டும் உங்கள் கை கிடைக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குரு பயிற்சி சொல்கிறது. அன்பர்களே, இந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த பதிவு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதில் வந்துட்டு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தற்போது வந்துட்டு இந்த கவனமாக நடக்கும்போது யோகத்தையும், அதே போல் வந்துட்டு சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பாதகத்தையும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இது வந்து யோகமான காலையும், அதை ஒரு விஷயத்தை போலன்னா கவனமாக செயல்பட வெற்றி கிடைக்கும். ஆக மொத்தம் வந்துட்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பாதகமான காலமே என்று இந்த குரு பகவான் சொல்கிறார். என்ன அன்பர்களே, இது வந்து விழிப்புணர்வு பதிவு தான். இது வந்துட்டு எல்லாருமே வந்து எல்லா மனிதனுக்குமே எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம். மனிதனுக்கு கொடுத்தால் மட்டும்தான் நல்ல மதிப்பு மரியாதை கூட. ஒரு கடவுள் கொடுத்தால்தான் கடவுளை நம்ம வணங்குவோம். ஒரு நண்பர் கொடுத்தால்தான் அந்த நண்பரை நம்ம மதிப்போம். அதே போல் வந்துட்டு மனிதனுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் கிடைக்கும், எதெல்லாம் பாதகத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் வந்து மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் பாதகத்தை இதை மாதிரி கிரகங்கள் என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இது மாதிரி பாதகத்தை நடக்கப் போகிறது, நீங்கள் கவனமாக இருந்தால் அந்த பாதகத்திலிருந்து, இந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று இந்த குரு கிரகங்கள் சொல்கிறது. அதுதான் வந்துட்டு குரு பகவான் இந்த ஆண்டிலே உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு இருந்தால் முழு வெற்றியும் பறிக்கலாம் என்று கூறிக்கொண்டு, அன்பர்களே, இந்த பதிவு எப்படி இருக்கும், இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இது வந்துட்டு உங்களுக்கு இது சமுதாய சேவையோடு நான் செய்து கொண்டு வருகிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தால், சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னை சந்தேக நிவர்த்தி கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு தெரிந்த விதிகளை மறைக்காமல் தருகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு சிறந்த பதிவு, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சஞ்சோதிடம் என்பது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே வந்துட்டு கலந்துரையாடலும் நடக்கப் போகிறது. அதே போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட முழு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். திருமணம், பொருத்தம், அதே போல் நாகதோஷம், சர்பதோஷம், கால சர்பதோஷம், கால சர்ப யோகம், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி விஷயத்தில் கலத்திர தோஷம், பல்வேறு நிலைகளில் நம்ம மனிதனை போட்டு வாட்டி கொண்டிருக்கும் இந்த கிரகங்களின்
சூழ்ச்சியிலிருந்து மனிதன் எப்படி தப்பித்து வாழ முடியும் என்பதை பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடம் இந்த 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 மாதிரி இந்த சேவையில் நான் மேலும் என்னை மெருகேற்றி நான் செம்மையாக செயல்பட வேண்டும் என்றால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு முழுமையாக தாருங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் என்னை செம்மையாக செயல்பட வைக்கும். அதே போல் உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் எழுதி போடுங்க. நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கா, உங்களுக்கு உபயோகமாக இருக்கா என்பதெல்லாம் சொல்லுங்கள். அதே போல் உங்கள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குதுன்னா மற்றவங்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவர்களுக்கும் கவனமாக நடந்தது அவர்களுடைய வாழ்க்கையை பெரிய இழப்புகளிலிருந்து அவர் தப்பித்துக் கொள்வார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சிறந்த பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம், ஸ்ரீராமஜெயம். உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை.